கதையில சொல்றதுலாம் உண்மையாகாது. ஆனா கதையை வச்சு உண்மை என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஓணம்ங்கிறது கேரளால கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை. நமக்கு அதை பத்தி சொல்லப்பட்ட கதை மகாபலின்னு ஒரு அசுர மன்னன் இருந்தான். மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து பாதாள லோகத்துக்கு அனுப்பிட்டாரு. ஆனா எனக்கு எப்பயுமே தப்பு பண்ணாத மகாபலியை எதுக்கு கடவுள் கொலை பண்ணணும்னு தோணிருக்கு. இதை கண்டுபிடிக்க இந்த மகாபலி கதையை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கலாம். திருவோண பண்டிகை பத்தி முதல்ல சங்க காலத்துல மதுரை காஞ்சிங்கிற கவிதையில எழுதியிருக்காங்க. இதுல ஓணத்திருநாள் மாயோன் என்ற கடவுளை சார்ந்த பண்டிகைனும் அதை கேரளால மட்டும் இல்ல தமிழகத்திலும் கொண்டாடப்பட்டிருக்கிறதா எழுதிருக்கு. இந்த மதுரை காஞ்சி கவிதையை 3ஆம் நூற்றாண்டு கிபில எழுதியிருக்கிறதாக மொழியாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. மதுரை காஞ்சியில நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது மகாவிஷ்ணுங்கிற பேரும் இல்ல, மகாபலி என்ற அரசனை பத்தியும் இல்ல. இப்போ வாமன அவதாரத்தை பத்தி பார்க்கலாம். இவர் பத்தி 1500ஆம் ஆண்டு கிமுல எழுதிய ரிக்வேதத்துல இவர் காலடியை வச்சு பூலோகம், சொர்க்கலோகம் மற்றும் ஆகாச லோகத்தை அளந்ததாக இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க, இதுலயும் மகாபலி அரசனை பத்தி ஒண்ணுமே இல்ல. இதுக்கப்புறம் 9ஆம் நூற்றாண்டு கிபில பெரியாழ்வார் எழுதிய பல்லாண்டுகள்ல திருவோணத்தை பத்தி பார்க்கலாம். இதுல திருவோண விழாவில் படுத்த பைங்கனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமேன்னு போட்டிருக்கு. இதுலயுமே ஓண திருநாள பெருமாளுக்கு உகந்த நாளாதான் போட்டிருக்காங்களே தவிர திருப்பியும் மகாபலியை பத்தி ஒண்ணுமே இல்ல. கடைசியா 11ஆம் நூற்றாண்டுல எழுதிய பாகவத புராணத்துல பலி அரசனை வதைத்த வாமனனை பத்தி தெளிவா போட்டிருக்கு. இந்த இலக்கிய குறிப்புகளை வச்சு 8ஆம் நூற்றாண்டுக்கும் 12ஆம் நூற்றாண்டுக்கும் நடுவுல தான் மகாபலி அரசனை ஓணத் திருநாளோட இணைச்சு பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா ஏன்னு தான் இன்னி வரையும் நமக்கு தெரியல. சங்க காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் நடுவுல தமிழ் கடவுள் மாயோனையும் ஆரிய கடவுள் மகாவிஷ்ணுவையும் ஒரே கடவுளாக இணைச்சு பேச ஆரம்பிச்சிருக்கலாம். மகாபலிங்கிற அரசன் நிஜமாவே வாழ்ந்திருக்கலாம். பார்ப்பனிய ஆதிக்கத்தை நிலைநாட்ட ஒரு அந்தன சிறுவன் திராவிட மன்னனை அழிச்சதாக வேணும்னே கூட கதை எழுதியிருக்கலாம். நீங்க எப்படி இந்த கதை வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி தென்னிந்திய கதைகளும் அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம ஒரு லைக் போட்டு ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.